ஹலோ எவ்ரி ஒன். ஸோ லாஸ்ட் ஒரு வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட் 8% தான் ரிட்டர்ன் தந்திருக்குது. பட் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதுதான் கேஸ் ஆனால் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன் தந்திருக்குது. இதுக்கு தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குளோபலி டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ குளோபல் டைவர்சிஃபிகேஷனோட முக்கியமான அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாகவே நியூஸில் பார்த்துருப்பீங்க, ருப்பியோட விலை ட்ராப் ஆகிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் ஒரு USD இஸ் ஈக்குவல் டு 90 rupees. ஸோ இந்தமாரி கேஸில் நீங்கள் குளோபலாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது உங்களுக்கு டாலர் அப்ரிஷியேஷன் ப்ளஸ் அங்கே உள்ள ஸ்டாக் மார்க்கெட் அப்ரிஷியேஷனும் அப்ளை ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாத செக்டர்ஸ்க்கெலாம் நம்ம யூஎஸ் இன்வெஸ்டிங் மூலியமாக எக்ஸ்போஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குளோபல் இன்வெஸ்டிங் யாருக்கு பொருந்தும்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 lakhs போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக குளோபல் இன்வெஸ்டிங் பண்ணலாம். குளோபலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் உண்டு. சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் ரவுட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங். இந்தியாவிலே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் உண்டு. அதை வச்சு நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் சைனாலேயோ ஜப்பான்லேயோ நீங்கள் டேரெக்டாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினச்ச ஸ்டாக்கை எக்ஸாக்டாக வாங்க முடியாது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஹையாக இருக்கும். யூஸ்வலி இது ஒரு ஃபண்டாக தான் இருக்கும். அடுத்த ரூட் டைரக்ட் இன்வெஸ்டிங். நீங்கள் ஒரு வெஸ்டட் இல்லைனா IND மணி பட்ட ஆப் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறது. ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நினச்ச ஸ்டாக்கை டேரெக்டாகவே வாங்கிடலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாதிரி கரன்சி கன்வர்ஷன் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். குளோபல் இன்வெஸ்டிங்கை பற்றி இன்னும் டீப்பாக தெரியணும்னா சிங்கார் வெல்த்தில் ஒரு கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.